சுதாகருடைய குடும்பம் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க தான் சொல்லணும். தப்பு எல்லாமும் பண்ணிட்டு இப்போ மொத்த பழியுமே தூக்கி நம்ம இனியா மேலே போட்டுட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம இனியா தரமான பதிலடி கொடுக்கணும். சுதாகருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையுமே நம்ம இனியா சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே இனியாவோட நிலைமையை நினச்சி ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க இந்த ஈஸ்வரி பாட்டி தான் காரணம். ரொம்பவே திமிரு, ஒரு பெரிய மனுஷத்தனமே கிடையாது இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு. தான் சொல்கிறத தான் இந்த வீட்டில் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை எப்போதுமே ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த முட்டாள் பாக்கியா தான் கொஞ்சம் கூட அவங்கள மாற்றிக்கவே மாட்டுறாங்க. இனியா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இனியாவை நான் எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்ருக்குறாங்க ஈஸ்வரி பாட்டி. இதை முன்னாடியே யோசிச்சிருந்தா பணம்னு சொல்லிட்டு பல்ல காமிச்சு ஒரு நாடகத்தை நடத்தி இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இந்த அழுகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி கன்னத்திலே பலர்னு ஒரு அறையை விட்டால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சோகத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையை நினச்சி எல்லாருமே ரொம்பவே கவலையோடு தான் இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இங்கே இனியாவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. அதை செலியன் தான் வாங்கி பார்க்குறாரு. அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இது இனியாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் நிதிஷ் தான் இந்த நோட்டீஸை அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு தெரிய வருது. உடனே இனியா இருந்துக்கிட்டு அது என்னண்ணா அப்படி அந்த நோட்டீஸில் என்ன எழுதியிருக்குது கொண்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செலியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு அதெல்லாம் பார்க்குற, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இங்கே இனியா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதில் ஏதோ இருக்குது, எனக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, கொண்டாடா பரவாயில்ல, நான் எவ்வளையோ பார்த்துட்டேன் கஷ்டத்தெல்லாம், இது என்ன அப்படி என்ன தான் அந்த நிதி அனுப்பிச்சுட்ருக்குறான், கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கி பார்க்கவுமே நம்ம இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லா தப்புமும் பண்ணிட்டு இப்போ என் கேரக்டரை தப்பாக அவன் சொல்லியிருக்கிறாம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன், பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ கூட கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இப்படிலாம் எப்படி தான் அந்த குடும்பம் பண்ணிகிட்டு இருக்குதோ தெரியல. என்னை ஆகாஷோட தொடர்பு படுத்தி பேசி என்னை இது பண்ணியிருக்கிறான், அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்ருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாட்டிக்கு, பாக்கியாவுக்கு, கோபிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுது. பாட்டி இருந்துக்கிட்டு தலையில் அடித்து அழுகுறாங்க. எதுக்காக தான் அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், டிவோர்ஸ் கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியானால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலை. நான் எந்த தப்புமே செய்யலையே, என்னை எதுக்காக இப்படிலாம் என் கேரக்டர் இப்படிலாம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறான், நான் அப்படிப்பட்ட பொண்ணா, நான் தப்பான பொண்ணா, நான் என்ன ஆகாஷ் கூட இப்போ வரைக்குமே நான் தப்பான தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எழில் இருந்துக்கிட்டு கோவப்பட்டு நான் இப்போவே போகிறேன், அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு எழில் நீ எங்கேயும் போக வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, அவசரப்பட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா நீ கொஞ்சம் தைரியமாக இரு, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு நீ எப்படின்னு சொல்லிட்டு தெரியும், மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ காதில் வாங்கிக்கிட்டேன்னா அது உனக்கு தானே ரொம்ப கஷ்டம், நீ விடு, நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம பக்கம் தானே உண்மை இருக்குது, அது கண்டிப்பாக ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், நம்ம கஷ்டப்பட தான் செய்வோம், அதெல்லாம் தாண்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு நம்ம பாக்கியா தைரியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம இனியா நம்ம பாக்கியா ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இங்கே இனியாவுமே ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் பாட்டி இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கோபி இப்படிலாம் நடக்கணுமா, நம்ம என்னென்னமோ நினச்சோம், ஆனால் இனியாவோட வாழ்க்கை மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சே, என்னால் இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, இதில் நம்ம யார் மேலே தப்பு சொல்ல, நம்ம மேலே தப்பு சொல்லவா, இல்லை அந்த வேலைக்காரி பையன் கூட நம்ம இனியா பேசுனதை தப்பு சொல்லவா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நம்ம பண்ணதுதாம்மா தப்பு, நம்ம என்னதான் இருந்தாலும் இனியா விஷயத்தில் அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்துருக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டை நம்ம விசாரிச்சிருந்துருக்கலாம், பெரிய பணக்காரங்க நல்லவங்களாக இருப்பாங்க, இனியா இங்கே போனால் ராணி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நம்ம நினச்சோம், அதை தாண்டி பணக்கார வீட்டில் நான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போன இனியா வந்து ரொம்பவே அவங்களுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலே அபாண்டமாக எப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கிறானே, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சுதாகருடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இனியாவை அங்கே பார்த்ததுமே சுதாகர் இருந்துக்கிட்டு, என்ன இனியா எதுக்காக இங்கே வந்திருக்கிற, மனசு மாறிட்டு வந்துட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுதாகருடைய குடும்பத்துக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பியே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதனாலேயே வந்து இந்த கேஸை நம்ம பாக்கியா குடும்பமே வாபஸ் வாங்கணும், போதும் இவங்கக்கிட்ட மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு சில பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வா இனியா, உனக்காக எப்போதுமே இந்த வீடு திறந்தே தான் இருக்கும். நீ எப்போ வேணாலும் மனசு மாறி வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம இனியா காரி துப்புறாங்க. ரொம்ப ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது உங்களை நினச்சா. உங்கள் வீட்டில் 2 மாதம் வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. என்ன ஜென்மம் நீங்கள்லாம், உங்கள் தப்பை மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என் கேரக்டரே தப்பாக சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கத்திட்டு இருக்கிறாங்க ரொம்பவே கோவத்தோட. சுதாகர் இருந்துக்கிட்டீங்க, இனியா நீ கோவத்தில் இருக்கிற, தேவையில்லாமல் பேசுகிற, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னால் கிளம்ப முடியாது. எதுக்காக என்னை வந்து இப்படியே அசிங்கப்படுத்துனீங்க சொல்லுங்கள், நான் என்ன பண்ணேன்? தெரியாதனமாக உங்கள் பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், அதுதான் தப்பு. மற்றபடி என் மேலே என்ன தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு, ரொம்ப நல்லவும் மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்காத, என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அந்த ஆகாஷ் கூட தானே சுற்றுன, அவங்க கூட எங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு தெரியாதா? எங்கெல்லாம் ரூம் போட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா? சும்மா நடிக்காதடி நல்லவ மாதிரி. உங்கள் குடும்பமே வந்து ஒரு மாதிரி தான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம இனியா கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. டேய் நிதிஷ், உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. நீலாம் ஒரு சைக்கோ, ட்ரக்ஸுக்கு அடிக்டடான நீலாம் என்கிட்ட வந்து பேசுகிறியா? எத்தனை குடும்பத்தில் கெடுத்துருக்கிற மானங்கிட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படி தாண்டா பேசுவேன், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்ன வேலை பார்த்துருக்குற? என்னோட கேரக்டரை தப்பாக சொல்கிற? நீ எல்லாம் ஒரு என்னோட கால் தூசிக்கு பெறுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதாகர் இருந்துக்கிட்டு நம்ம இனியாவை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. இனியா இருந்துக்கிட்டு, வீடியோ எடுக்கிறீங்களா? தாராளமாக எடுங்க, வீடியோ எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் நான் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு தரமான சம்பவம். நீங்கள் அப்படியே கூனி குறுகி எல்லோரும் முன்னாடியுமே நிற்கணும். உங்களை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படிலாம் நடந்துக்கிறீங்களே, அதுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டே, இனியா உன்னால் என்னடி பண்ண முடியும்? பண்ணுறதை பண்ணுடி, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்ககிட்ட நீ கண்டிப்பாக மோதவே முடியாது. உன்னால் என்னடி பண்ண முடியும்? பண்ணுறத பண்ணிடி. சும்மா வந்து இங்கெல்லாம் சவால் விட்டு இந்த மாதிரிலாம் திமுறா பேசிகிட்டு இருக்காத. இப்படி நீ பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே பிடிச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரிகா இருந்து மிரட்டுறாங்க. இங்கே நம்ம இனியாவுக்கு இன்னுமே கோவம் தான் வருது. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே இனியா பேசுகிற வீடியோவை வந்து பாக்யா, கோபி எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே கோபி, பாக்யா வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இனியா இப்போ அங்கே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்யா இருந்துக்கிட்டு ரொம்பவே பதறாங்க. இங்கே இனியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இனியா உனக்கு என்ன தான் ஆச்சு? எதுக்காக இங்கே நீ போயிட்டு இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறா இங்கே அந்த சுதாகருடைய வீட்டில்? இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் இனியா. நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க இப்படிலாம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீ அந்த நோட்டீஸை வச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டு இப்படிலாம் வந்து மனசுடைஞ்சு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம இனியா பாக்கியா கிட்ட வந்தம்மா, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதும்மா. எப்படிம்மா என்னை அவங்க வந்து இப்படிலாம் பேசலாம்? நான் என்ன என் கேரக்டரே அவங்க தப்பு சொல்லியிருக்கிறாங்கம்மா, அவங்கள எப்படி என்னால் சும்மா விட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இது சரியான நேரம் இல்லை இனியா, நீ அப்படி போயிட்டு அவங்க வாசலில் நின்று கத்துனேன்னா அது சரியாயிடுமா? அது உண்மையை வந்து நம்ம நிரூபித்த மாதிரி ஆகவே ஆகாது. நம்ம அதை எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி தான் நிரூபிக்கணும். இப்படி அங்கே போயிட்டு சண்டை போடுறனால எல்லாம் மாறிடுமா? அவங்களாம் ரொம்பவே கேடு கட்டவங்க இனியா, நீ அங்கேருந்து கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே இனியா போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக சவால் விட்டுட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தான் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே நான் முடிவு கட்டுறேன். நீங்கள் என்ன நிலைமைக்கு போக போகிறேன்னு பாருங்கள்.
உங்களை நான் யாரையுமே வந்து சும்மா விட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கிளம்புறாங்க. இங்கே இனியா வீட்டில் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் இனியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, இனியா இப்படிலாம் நீ பண்ணாத இனியா, உன் கேரக்டரை பற்றி அவங்க தப்பாக பேசினா நீ இப்படிலாம் உடஞ்சி போயிட்டு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் உடஞ்சி போயிட்டு உட்காராத அம்மாக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. அவனுக்கு நான் எவ்வளோ இதாக இருந்தேன், எவ்வளோ பாசமாக இருந்தேன், பொய் சொல்லி ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் என் மேலே பழிய தூக்கி போடலாமா, இப்போ திருந்துவான் அப்போ திருந்துவான்னு சொல்லிட்டு நான் கூட வந்து கொஞ்சம் நல்லவனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மோசமானவனா அந்த குடும்பம் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இனியாவை பிளான் பண்ணி வந்து கொலை கேஸில் வந்து மாட்டி விடுறாங்க. நிதிஷ் ஒன்றும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாகிறதுலாம் இதே கிடையாது. அது வந்து ஒரு பக்காவான பிளானு. சுதாகரும் இந்த நிதிஷு போட்ட பிளான். வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து போலீஸ்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க இனியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. உடனே இங்கே மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இனியாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க சொன்ன விஷயத்த கேட்டு இங்கே மொத்த குடும்பமும் ஆடி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா கதறி அழுதுட்டு நிற்கிறாங்க.